நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயோட வீட்டுல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. நம்ம அன்னபுண்ணியம்மா வெண்பா 2 பேரும் வந்துட்டாங்க. வந்தது அவங்க பேசுறது எல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு பெரிய பூகம்பம் வெடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபுண்ணியம்மா நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் விஜய் பத்தின அக்கா சாரிக்கா, நான் கோவத்துல ஹாஷா பேசிட்டேன், இது என்னோட தப்பு தான். ஏன்னா மல்லி நல்லா இருக்கா, அவளை பத்தி நீங்க தப்பா பேசினதோ என்னால அதை தாங்கிக்கவே முடியல, அதனாலதான் நான் உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பாத்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி கிட்ட சாரி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருக்கு. ஏன்னா யாருமே இல்லாத நேரத்துல அரவிந்த் மல்லியை பார்க்க வந்தா அது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் சொல்லலாம், கண்டிப்பா அரவிந்த் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாருக்கா, அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா நல்லாவே தெளிவா எடுத்து இந்த ராஜேஸ்வரி கிட்ட புரிய வைக்கிறாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா சரி விஜய் என் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அக்கா அப்படியே மல்லி கிட்ட நீங்க சாரி கேட்டுக்கோங்க, அரவிந்த் கிட்டயும் சாரி கேட்டுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு தவறும் செய்யாம இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசுனது உங்களோட தப்பு, நீங்க சாரி சொல்லிடுங்க, கண்டிப்பா மல்லி அதை புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அப்படின்னா விஜய் மல்லியோட மனசை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப விஜயும் பாத்தீங்கன்னா மல்லி அரவிந்த் 2 பேர்கிட்டயும் சாரி மன்னிச்சிருங்க, என் அக்காக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பாத்தீங்கன்னா சாரி கேட்கறாங்க அரவிந்த் கிட்டயும். அரவிந்த் நான் என்னோட தேவைக்காக உங்களை வர சொன்னேன், ஆனா இங்க தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் நடந்து போயிடுச்சு, சாரி அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா அரவிந்த் கிட்டயே சாரி கேட்கறாங்க. அரவிந்த் ஐயோ இல்ல விஜய் சார் விடுங்க, இது எதிர்பார்க்காத நடந்த இன்சிடென்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் சொல்றாங்க. இதுக்கப்புறம் அரவிந்த் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா எதையுமே யோசிச்சு பார்க்காம சரி மல்லி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட சரிடா விஜய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரியால அதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியலங்க. சே, அந்த மல்லி முன்னாடி விஜய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன சாரி கேட்க வச்சுட்டாங்க, இதை என்னால என்னோட வாழ்க்கை முடியிற வரையும் மறக்கவே முடியாது. எதுவுமே லாக் இல்லாத 1 ரூபாய்க்கு வழி இல்லாத அந்த மல்லி கிட்ட என்ன சாரி கேட்க வச்சுட்டான் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோவத்தோட இருக்காங்க ராஜேஸ்வரி. அவங்க என்னதான் கோவமா இருந்தாலும் அந்த கோவத்தை கண்டிப்பா விஜய் கிட்ட காமிக்க முடியாதுங்க. ஏன்னா விஜய் முன்னாடி அவங்க நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இதை தெரியாத விஜய் அப்பா நம்ம சொல்றது எல்லாம் அக்கா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா விஜய்க்கு கூடிய சீக்கிரம் இவங்க சரியான பதிலடியை கொடுக்கதான் போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மல்லி பாத்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி சாரி கேட்டா ஐயோ இல்லங்க நீங்க பெரியவங்க தெரியாம தானே பேசுறீங்க, விடுங்க என்கிட்ட சாரி எல்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருந்தன்மையா சொல்றாங்க. ஆனா ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா இங்க பார் ரொம்பவே பெருந்தன்மையா பேசுற மாதிரி நினைக்காத, என் தம்பிக்காக தான் நான் உங்ககிட்ட சாரி கேட்கறேன், இல்லடி நான் சாரி கேட்க மாட்டேன் எதுவும் கேட்க மாட்டேன், என் வீட்டுல இருந்துகிட்டு எனக்கே நீ ஆர்டர் போடுறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் மல்லி மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா என்னடா வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் நம்ம ராஜேஸ்வரிய மல்லி கிட்ட சாரி கேட்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் பாத்தீங்கன்னா அக்கா நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தரோட கேரக்டரை பத்தி நம்ம தப்பா பேசுறது ரொம்பவே தப்பு, அது மல்லியை பத்தி இப்படி பேசுறது ரொம்பவே தப்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட எடுத்து சொல்றாங்க. ராஜேஸ்வரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாரி கேக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம அன்னபுண்ணியமா பாத்தீங்கன்னா ஐயோ மாப்பிள்ள இங்க பாருங்க சாரின்றத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கல, அது அப்புறப்பட்ட விஷயம். ஆனா உங்களோட அக்கா எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்காங்க தெரியுமா, என் மல்லியோட கேரக்டரே கொலை பண்ணிருக்காங்க, தப்பா பேசிருக்காங்க, இந்த இடத்துல வேற இருந்தா சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, இவங்க கண்டிப்பா சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபுண்ணியமாவும் சொல்றாங்க. ராஜேஸ்வரிக்கு கோவம் அதிகமா தாங்க ஆகுது, வேற வழியே இல்லாம ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சாரி கேட்டுட்டாங்க. கண்டிப்பா அடுத்ததான் ஏதாவது ஒரு பிளான் வச்சுட்டே தான் இருப்பாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.